இந்த உலகத்துல ஒவ்வொரு அப்பாவும் தான் குழந்தைங்க நல்லா வளரணும், வாழ்க்கையில பெரியாள் ஆகணும்னு தான் கனவு காண்றாங்க. ஆனா அதே அன்பு, அதே ஆசை ஒரு நாள் அழுத்தமா மாறினா அது எவ்வளவு கொடூரமா முடியும்னு தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரு கதை இல்ல, உண்மையா நடந்த ஒரு சம்பவம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் கல்பனா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்காக ஒரு லைக் போடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் நிறைய பேர்கிட்ட போய் சஜஸ்ட் ஆகும். லக்னோ கோத்வாலி பகுதியில இருக்க செக்டார் எல்ல ஒரு பெரிய 3 அடுக்குமாடி வீட்ல மன்வேந்தர் சிங் குடும்பம் வாழ்ந்துட்டு வராங்க. இவரோட வயசு 49. மன்வேந்தர் கூட அவரோட பையன் 21 வயசான அக்ஷத் பிரதாப் சிங்கும் 17 வயசு ஆகக்கூடிய கிருத்தின்ற ஒரு பொண்ணு கூடயும் வாழ்ந்துட்டு வந்தாரு. மன்வேந்தரோட மனைவி 2018 இறந்து போயிட்டாங்க. மன்வேந்திரா சாதாரண மனுஷன் கிடையாது. அவருக்கு லக்னோல மொத்தமா 18 பேத்தாலஜி லேப்ஸும் 3 ஒயின் ஷாப்ஸும் அது கூடவே ரியல் எஸ்டேட் பிசினஸ் மட்டும் இல்லாம அவரோட வீட்டுக்கு மேல மொபைல் டவரை ரெண்டுக்கும் விட்டிருக்காரு. மொத்தத்துல சொல்ல போனா அவரோட மாச வருமானம் லட்சங்கள்ல. மன்வேந்திரா லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாலும் அவரோட மனசுல ஒரு ஆசை மட்டும் இருந்துச்சு. என் மகன் டாக்டர் ஆகணும். தான் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அக்ஷத் நீட் எக்ஸாம் எல்லாம் எழுதியிருக்கான். ஆனா மெடிக்கல் சீட் கிடைக்கல. ஒரு வருஷம் வேஸ்ட் ஆக கூடாதுன்றதுக்காக TSM யூனிவர்சிட்டியில BBA கோர்ஸ் சேர்ந்து படிச்சுட்டு வந்தான். கிருத்தியும் நல்ல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தா. மன்வேந்திராவுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவரோட பேரு அரவிந்த் சிங். இவர் யூபில போலீஸா இருக்காரு. மன்வேந்திராவோட அப்பாவும் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர். அக்ஷத் பெரியவன் ஆனதுனால அவனுக்கும் நம்ம தொழில கத்து கொடுக்கணும்னு மன்வேந்தர் நினைச்சாரு. கக்கோரி பகுதியிலயும் மன்வேந்தருக்கு ஒரு பேத்தாலஜி லேப் இருக்கு. அந்த பிரான்ச்ச அக்ஷத்தை பாத்துக்க சொல்லி பொறுப்புகளை அவன் கையில கொடுத்தாரு. அந்த பிரான்ச்ச மெயின்டைன் பண்றதுக்கு மன்வேந்தர் தான் பையன் அக்ஷத்துக்கு மாசம் 27,000 ரூபாய் சம்பளமா கொடுத்திருக்காரு. லேபோட பொறுப்பு மட்டும் கொடுக்காம ஒரு ஒயின் ஷாப்பையும் மெயின்டைன் பண்ண சொல்றாரு. மன்வேந்தர் அவரோட சொந்த ஊரான உடுத்தூர்ல நடக்கிற திருவிழாவுக்கு வருஷம் எந்த வேலை இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு திருவிழால போய் கலந்துப்பாரு. அதுலயும் அங்க நடக்கிற நாடகங்கள்ல சில கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்காரு. அந்த கிராமத்துல நடக்கிற திருவிழா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்றது மன்வேந்திராவோட அப்பா. வருஷம் இந்த நாடகத்துல கலந்துக்கிறதுக்காகவே மன்வேந்திரா சொந்த ஊருக்கு போயிடுவாரு. ஆனா இந்த வருஷம், அதாவது பிப்ரவரி 9, 2026 அன்னைக்கு அவரோட கிராமத்துல நடந்த திருவிழாவுக்கு போகல. அவங்க அப்பா போன் பண்ணி கேட்டப்போவும் நிறைய வேலை இருக்கு, அதனால இந்த வருஷம் வரலன்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் நடந்து 10 நாள் கழிச்சு, அதாவது பிப்ரவரி 19, 2026 அன்னைக்கு ராத்திரி மன்வேந்திரா ஒரு மேரேஜ் பங்கனுக்கு போயிட்டு நைட் ரொம்ப லேட்டா வீட்டுக்கு வந்தாரு. கிருத்திக்கு எக்ஸாம் இருந்ததுனால லேட் நைட் வரைக்கும் படிச்சிட்டு இருந்திருக்கா. நைட் மன்வேந்திரா வீட்டுக்கு வந்ததும் காலிங் பெல் அடிக்கிறாரு. அக்ஷத் வந்து கதவை திறந்தான். எப்பவும் போல பிப்ரவரி 20, 2026 அன்னைக்கு காலையில 6 மணிக்கு எழுந்திருச்சு வாக்கிங் போனாரு. வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பசங்க கிட்ட நாளைக்கு நான் வேலை விஷயமா டெல்லிக்கு போறேன்னு சொல்லிருக்காரு. அவரோட பசங்க கிட்ட சொன்ன மாதிரியே டெல்லிக்கும் கிளம்பினாரு. ஆனா பிப்ரவரி 21, 2026 அன்னைக்கு மன்வேந்திராவோட ஃப்ரெண்ட்ஸ் அவருக்கு பல முறை கால் பண்ணிருக்காங்க. அவருக்கு லைன் கிடைக்கல. போன் ஸ்விட்ச் ஆஃபா இருந்தது. அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா எந்த சிச்சுவேஷன்லயும் மன்வேந்திரா அவரோட போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாட்டாரு. அதனால மன்வேந்திராவோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, அவரோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க தர்மேந்திரான்ற நபருக்கு கால் செஞ்சு, மன்வேந்திரா போன் எடுக்கல, எனக்கு ஏதோ டென்ஷனா இருக்கு, மன்வேந்திராவோட வீட்டுக்கு போயிட்டு பசங்க கிட்ட அவர் எங்க போயிருக்காரு, என்ன ஆச்சுன்னு கேளுன்னு சொல்றாரு. தர்மேந்திரா அவரோட வீட்டுக்கு வெளியில வந்து பாக்கும்போது அக்ஷத் அவனோட வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருந்திருக்கான். தர்மேந்திரா அக்ஷத் கிட்ட போயிட்டு அப்பாவோட போன் ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு, என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அக்ஷத்தும், அப்பா காலையிலேயே டெல்லிக்கு கிளம்பிட்டாரு, ஒருவேளை சிக்னல் ஏதாவது கிடைச்சிருக்காது, சாயந்தரம் வீட்டுக்கு திரும்ப வந்துருவாரு, நீங்க எதுவும் பயப்படாதீங்க அங்கிள்னு சொல்றான். ஆனா சாயந்தரம் ஆகியும் மன்வேந்திரா வீட்டுக்கு திரும்ப வரல. அதோட அவரோட போனும் ஸ்விட்ச் ஆஃபா இருந்ததுனால இப்போ அக்ஷத்தும் பயப்பட ஆரம்பிச்சான். உடனே ஊர்ல இருக்க அவனோட தாத்தாவுக்கும் பெரியப்பாவுக்கும் போன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். ஒருவேளை ரிலேஷன்ஸ் யார் வீட்டுக்காவது போயிருப்பாரோன்னு நினைச்சு எல்லாருக்கும் கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா மன்வேந்தர் யார்
யார் வீட்டுக்கும் போகல. இப்படியே மன்வேந்திரா காணாம போய் 2 நாள் கடந்து போயிடுச்சு. அக்ஷத் அவனோட பெரியப்பா அரவிந்துக்கு கால் பண்ணி சொன்னதும் அவர் கிளம்பி ஊருக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அக்ஷத் அரவிந்த் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு மன்வேந்தர் சிங் காணாம போயிட்டதா ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. விசாரணைய ஆரம்பிச்ச போலீஸ் முதல்ல மன்வேந்திராவோட போனை ட்ராக் பண்றாங்க. அதே சமயத்துல மன்வேந்திராவோட ஃப்ரெண்ட்ஸும் அவரோட போட்டோவை போட்டு மிஸ்ஸிங்னு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றாங்க. போலீஸ் மன்வேந்திராவோட கால் டீடைல்ஸ், அவரோட கடைசி லொகேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது அவர் கடைசியா பிப்ரவரி 20, 2026 அன்னைக்கு மதியம் 1:30க்கு வாட்ஸ்அப்ல ஆக்டிவா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஆஃப்லைன் போயிட்டாரு. அதோட அவரோட கடைசி லொகேஷன் ககோரி பகுதியை காமிச்சது. அதே ஏரியால தான் அவரோட லேபும் இருக்கு. அதனால போலீஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஏரியாவுல மன்வேந்திராவை தேடினாங்க. எங்க தேடியும் அவரை கண்டுபிடிக்க முடியல. ஒரு பக்கம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும் போது மன்வேந்திராவோட மொபைல் நம்பர் காலையில 6:53க்கு ஆன் ஆகி உடனே ஆஃப் ஆகிருக்கு. இந்த போனை யார் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா மன்வேந்திரா எங்க இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலான்னு போலீஸ் நினைச்சாங்க. இவ்வளவு பெரிய பிசினஸ் மேன், லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாரு. இவ்வளவுலாம் இருந்தும் அவரோட வீட்டுல ஒரு சிசிடிவி கேமரா கூட ஃபிட் பண்ணல. போலீஸ் அவரோட வீட்டை சுத்தி இருக்க சிசிடிவி கேமரால பதிவான ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. பிப்ரவரி 20 ராத்திரி லேட் நைட் மன்வேந்திரா அவரோட வீட்டுக்கு வந்தது பதிவாகி இருந்தது. ஆனா அடுத்த நாள் காலையில அவர் வீட்டை விட்டு வெளியே போன மாதிரி எந்த ஃபுட்டேஜஸும் இல்ல. மன்வேந்திரா அவரோட வீட்லயும் இல்ல, அவர் வீட்டை விட்டும் வெளியே போகல. அப்படி இருக்கும்போது அவரோட போன் லொகேஷன் மட்டும் கக்கூரி பகுதியில எப்படி காமிச்சது? மொபைல் தானா நடந்து போகாது. மன்வேந்திரம் வீட்டை விட்டு வெளியே போகல. அப்ப யார் அந்த போனை எடுத்துட்டு போயிருப்பா? இதுதான் போலீஸுக்கு பெரிய மிஸ்ட்ரியா இருந்துச்சு. மன்வேந்திரா காணாம போய் 3 நாள் ஆகிடுச்சு. போலீஸுக்கோ அவரோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கோ எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. இந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது பிப்ரவரி 23, 2026 அன்னைக்கு மதியம் 2 மணிக்கு மன்வேந்திராவோட ஃப்ரெண்ட் சோனுக்கு அக்ஷத் கால் பண்ணிருக்கான். அப்பா தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிட்டாருன்னு சொல்றான். இதை கேட்டதும் சோனு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம உடனே மன்வேந்திராவோட வீட்டுக்கு கிளம்பினாரு. 3 நாளா இந்த விஷயத்த சொல்லாம இப்ப ஏன் சொல்றேன்னு அக்ஷத்தை பயங்கரமா திட்டுறாரு. அக்ஷத் சொல்ற எந்த விஷயத்தையும் சோனுவால நம்ப முடியல. உடனே சோனு போலீஸுக்கு கால் செஞ்சு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. மன்வேந்தரோட வீட்டுக்கு வந்த போலீஸ் அக்ஷத்தை கஸ்டடியில எடுத்தாங்க. ரொம்ப பொறுமையா அக்ஷத் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேக்குறாங்க. அப்பவும் அவங்க கிட்ட இருந்து சரியான பதில் எதுவும் போலீஸுக்கு கிடைக்கல. மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தான். அதனால போலீஸ் அவங்க ஸ்டைல்ல லைட்டா விசாரிச்சதும் எல்லா உண்மைகளையும் சொல்ல ஆரம்பிச்சான். மன்வேந்திர கொலை பண்ணது அக்ஷத். மன்வேந்தரோட மகன் தான் அப்பாவை எப்படி கொலை பண்ணா, எப்படி உடலை அப்புறப்படுத்தினா. அக்ஷத் ஒவ்வொரு விஷயத்தையும் போலீஸ் கிட்ட சொல்லும் போது அவங்களே ஷாக் ஆனாங்க. அவன் பண்ண கிரைம் அந்த அளவுக்கு கொடூரமா இருந்துச்சு. இந்த கேஸ்ல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, மன்வேந்திராவை அக்ஷத் கொலை பண்ணும் போது அவரோட பொண்ணு கிருத்தியும் அங்கதான் இருந்திருக்கா. ஆனா கிருத்திக்கு எதுவும் தெரியாத மாதிரி எக்ஸாம்க்கு படிக்கிறது, எக்ஸாம் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வர்றதுமா இருந்தா. இந்த விஷயம் இன்னும் போலீஸுக்கு பயங்கரமான டென்ஷனை ஏற்படுத்துச்சு. ஏன்னா 3 நாளா மன்வேந்தர் காணாம போயிட்டாருன்னு எல்லாரும் தேடிட்டு இருந்தாங்க. எப்போ போலீஸ் அக்ஷத்தை கஸ்டடியில எடுத்தாங்களோ அப்போதான் கிருதி அவளோட ரிலேஷன்ஸ் கிட்ட வாயை திறந்து எல்லா உண்மைகளையும் சொல்லிருக்கா. பிப்ரவரி 20 ராத்திரி வீட்டுக்கு வந்த மன்வேந்திரா குடிச்சிட்டு வந்திருக்காரு. வைன் ஷாப் லைசன்ஸ் ரினிவல் பண்றதுக்காக வீட்டுல 50 லட்சம் பணத்தை வச்சிருந்திருக்காரு. பிப்ரவரி 23 அந்த பணத்தை கட்டணும். அதனால பணத்தை எடுத்து எண்ணிருக்காரு. அப்போதான் 50 லட்சம் பணத்துல பாதிக்கு பாதி இல்லன்னு மன்வேந்தருக்கு தெரிஞ்சது. இதே மாதிரி ஒரு மாசத்துக்கு முன்னாடி வீட்டுல இருந்த பிரேஸ்லெட், 2 மோதிரம் காணாம போயிருக்கு. 32,000 ரூபாய் பணமும் காணாம போச்சு. மன்வேந்திரா பணம், நகை எல்லாத்தையும் 3வது மாடியில இருக்க ரூம்ல தான் வைப்பாரு. அங்க அவரு, அவரோட பையன், பொண்ணு, ஒரு வேலைக்காரம்மா இவங்க மட்டும் தான் போயிட்டு வருவாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நகையெல்லாம் காணாம போன அப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு மன்வேந்திரா நினைச்சாரு. ஆனா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல வீட்டுல இருக்கிறவங்கள விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ ஒரு முடிவெடு, அதுக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா உன் மானத்தை நீயே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்னு அட்வைஸ் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றதையும் கேட்காம மன்வேந்திரா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. போலீஸ் முதல்ல சந்தேகப்பட்டது அந்த வீட்டுல வேலை செஞ்ச அம்மாவை. அவங்க வீட்லயும் போய் செக் பண்ணி பார்த்தாங்க, அங்கேயும் எதுவும் கிடைக்கல. அப்போதான் மன்வேந்திராவோட பையன் அக்ஷத் கிட்ட இருந்து காணாம போன பணமும் நகையையும் கண்டுபிடிச்சாங்க. தான் மகன் தான் இந்த திருட்ட செஞ்சிருக்கான்னு தெரிஞ்சதும் மன்வேந்திரா கேஸ வாபஸ் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் அக்ஷத்தை பயங்கரமா திட்டுறாரு. இப்போ லைசன்ஸ்
லைசன்ஸ்க்காக வச்சிருந்த 50 லட்சம் ரூபாய் பணத்துல பாதி பணம் காணாம போயிடுச்சு. அந்த பணத்தையும் அக்ஷத் தான் எடுத்திருப்பான்னு மன்வேந்தருக்கு சந்தேகம். பிப்ரவரி 20 ராத்திரி இந்த பண விஷயத்துக்காக அப்பாவுக்கும் மகனுக்கும் பயங்கரமா சண்டை நடந்துச்சு. அப்போ மன்வேந்திரா அவரோட மனசுல இருக்க எல்லாத்தையும் தான் மகன் கிட்ட கூட்டியிருக்காரு. நான் உன்னை ஒரு டாக்டர் ஆக்கி பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு விருப்பம் இல்லாத பிபிஏவை படிக்கிற நீட் எக்ஸாம் கூட உன்னால கிளியர் பண்ண முடியல. இதெல்லாம் என் மனசுக்குள்ள இருந்தாலும் ஒரு நாளும் இத பத்தி எல்லாம் உங்ககிட்ட கேட்டதில்ல. கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்து உனக்கு மெடிக்கல் சீட் வாங்கி கொடுக்க கூட நான் தயாரா இருந்தேன். எம்பிபிஎஸ் படிக்க முடியாதுன்னு வீட்ல இருந்தே ஓடி போனேன். நீ இவ்வளவு செஞ்சும் நான் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு டாக்டரும் ஆகல, பிசினஸ் மேனும் ஆகல, கடைசியில திருடன் ஆகிருக்கியான்னு பயங்கரமா திட்டிருக்காரு. உங்க 2 பேருக்காகவும் நான் கல்யாணம் கூட பண்ணிக்கல. ஆனா உனக்கு இப்பவே கேர்ள் ஃபிரெண்ட், அந்த பொண்ணு கூட ஊரெல்லாம் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியான்னு கேட்டிருக்காரு. அதோட உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறேன். அந்த பணத்தை வச்சுட்டு நீ லவ் பண்ணு, செலவு பண்ணு, என்னமோ பண்ணிக்கோ. இன்னொரு முறை வீட்டுல இருக்க பணத்தை எல்லாம் திருடி செலவு பண்ணேன்னா கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருந்த லைசன்ஸ் துப்பாக்கியை எடுத்து அக்ஷத்தை பயமுறுத்திருக்காரு. அப்பாவும் மகனும் சண்டை போட்ட எல்லாமே கிருதி கண்ணு முன்னாடியே நடந்துச்சு. தான் பையனை வார்ன் பண்ணிட்டு மன்வேந்திரா தூங்கறதுக்கு போயிட்டாரு. கிருத்தியும் போய் தூங்கிட்டா. ஆனா அக்ஷத்தால தூங்க முடியல. இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா தான் மானமே போயிடும்னு நினைச்சான். இதனால ஒரு தவறான முடிவை எடுத்தான். அப்பாவையே இல்லாம பண்ணிட்டா நம்ம செலவு பண்றதை யாரு தட்டி கேட்க போறான்னு நினைச்சான். தான் அப்பாவை எப்படி கொலை பண்றதுன்னு ராத்திரி எல்லாம் யோசிச்சிருக்கான். அப்படி யோசிச்சவன் காலையில 4:30 மணிக்கு அக்ஷத் அவரோட அப்பா வார்ட்ரூப்ல வச்சிருந்த கன்னை எடுத்துட்டு வந்து அவன் பக்கத்துல அமைதியா படுத்துட்டு இருந்த அவனோட அப்பா தலையில குறி வச்சு சுட்டிருக்கான். தான் ஆசையா வளர்த்த மகன் கையாலேயே அவரோட உயிரும் பிரிஞ்சது. அந்த சத்தத்தை கேட்டு கிருதி எழுந்திருச்சிருக்கா. ஆனா அவளால எதுவும் பேச முடியல. அழுதுகிட்டு மட்டும்தான் இருந்தா. ஏன்னா அக்ஷத் அவளையும் பயம்புறுத்திருக்கான். நீ இந்த விஷயத்த வெளியில யார்கிட்டனா சொன்னா உன்னையும் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிருக்கான். அக்ஷத் மிரட்டினதுக்கு பயந்துதான் கிருத்தி 3 நாளா யார்கிட்டயும் வாய திறக்காம இருந்திருக்கா. இங்க இருந்துதான் இன்னொரு கொடூரமான விஷயமே ஆரம்பமாச்சு. அடுத்ததா மன்வேந்தர் உடலை மறைக்கணும். அதுக்காக நெட்ல நிறைய விஷயங்களை தேடி இருக்கான். கிரைம் வெப் சீரிஸும் பாத்திருக்கான். முதல்ல மன்வேந்தர் உடலை கோமதி நதியில வீசலான்னு நினைச்சிருக்கான். மன்வேந்தரோட பாடி வெயிட் அதிகமா இருந்ததால நம்ம ஒருத்தனால இந்த வேலைய பண்ண முடியாது. உதவிக்கு யாராவது இருந்தாதான் இத செய்ய முடியும். அதனால இந்த பிளான் வேண்டான்னு டிசைட் பண்ணான். அவங்களோட வீட்ல கீழ் ஃப்ளோர் காலியா இருக்கு. அதனால மன்வேந்திராவோட உடலை ஸ்டெப்ஸ்ல மெதுவா கீழ் ஃப்ளோருக்கு இழுத்துட்டு வந்தான். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ்ல இருந்த ரத்தத்தை எல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஆன்லைன்ல 2 கத்திய ஆர்டர் பண்ணான். அவன் ஆர்டர் பண்ண கத்தி ரொம்ப சின்னதா இருந்ததுனால மன்வேந்திராவோட உடலை வெட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு. அக்ஷத் அவங்களோட லேப்ல எல்லாம் இருந்ததால கக்கோரியில இருக்க அவனோட லேபுக்கு போயிட்டு ஒரு சில கெமிக்கல் எல்லாம் எடுத்துட்டு வந்து மன்வேந்தரோட உடல் மேல ஊத்திருக்கான். அதுக்கப்புறம் ஈஸியா அவரோட உடல்களை கட் பண்ணிட்டான். மன்வேந்திரா அவரோட காரை எப்பயும் வெளியில தான் பார்க் பண்ணுவாரு. அக்ஷத் காரை வீட்டுக்கிட்ட எடுத்துட்டு வந்து நிறுத்திட்டு யாரும் பார்க்காத சமயமா பார்த்து வெட்டின கை கால்களை டிக்கிக்குள்ள எடுத்துட்டு வந்து வச்சுட்டான். நாதர்கன்ஸ் பார்க், ரயில்வே ஸ்டேஷன், இப்படி பல இடங்கள்ல கை கால்களை தூக்கி வீசிட்டு வீட்டுக்கு வரும்போது டைம் ஆகிடுச்சு. ஏன்னா விடிஞ்சதுனால மக்கள் எழுந்திருச்சு நடமாட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம மன்வேந்திராவோட தலையையும் டார்சோவையும் ஒரு ப்ளூ ட்ரம்ல போட்டு அடைச்சிட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்ல வச்சிருக்கான். மன்வேந்திரா கிட்ட இருக்க 3 போனையும் ஆஃப் பண்ணிட்டு எப்பவும் போல லேபுக்கு கிளம்பிட்டான். லேபுக்கு போனதுக்கு அப்புறம் மன்வேந்திராவோட போனை ஆன் பண்ணிட்டு திரும்பவும் ஆஃப் பண்ணிட்டான். போலீஸ் ட்ராக் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துதான் போனை உடனே ஆஃப் பண்ணிருக்கான். சரியான நேரம் பார்த்து மன்வேந்திராவோட மீதி உடல் பாகங்களையும் டிஸ்போஸ் பண்ணிட்டு எந்த ஆதாரங்களும் போலீஸுக்கு கிடைக்க கூடாத அளவுக்கு பண்ணணும்னு நினைச்சிருக்கான். இதுக்கிடையில தான் போலீஸ் மன்வேந்திராவை தீவிரமா தேடினது. எப்படியும் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா நம்ம மாட்டிப்போன்னு அக்ஷய்க்குள்ள பயத்தை ஏற்படுத்துச்சு. அதனாலதான் மன்வேந்தர் சிங் தானே அவரோட உயிரை எடுத்துக்கிட்டாருன்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டா நம்ம மேல பழி வராதுன்னு நினைச்சான். மன்வேந்திரே இந்த முடிவை எடுத்தாருன்னு அக்ஷத் எல்லார்கிட்டயும் சொன்னாலும் போலீஸ் எப்படி அதை நம்புவாங்க? ஏன்னா அவரோட உடலை அக்ஷத் துண்டு துண்டா வெட்டிட்டான். அப்படி இருக்கும்போது மன்வேந்தர் எப்படி இந்த முடிவை எடுத்திருக்க முடியும்? அதனால அக்ஷத்தோட இந்த பிளானும் ஃபெயிலியர். மன்வேந்தர் தான் இந்த தவறான முடிவை எடுத்தாருன்னு அக்ஷத்தால யாரையும் நம்ப வைக்க முடியல. கடைசியில பிரஷர் ஹேண்டில் பண்ண முடியாம அக்ஷத் தான் அப்பாவை தான் கொலை பண்ணுன்ற உண்மையை ஒத்துக்கிட்டான். அந்த ஒரு கன்ஃபர்ஷன் முழு உண்மையையும் வெளியே கொண்டு வந்தது. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன? தந்தையோட அழுத்தம்
அவமானம், அளவுக்கு மிஞ்சின பணம், தவறான பழக்கம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியர், அன்பு கட்டுப்பாட்டை மீறும் போது அது அழிவையே உருவாக்குது. இப்போ அந்த மகன் ஜெயில தான் மகனை டாக்டர் ஆக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அப்பா உலகத்திலேயே இல்ல. அந்த குடும்பம் இப்போ சிதறி போச்சு. இந்த சம்பவம் நமக்கு சொல்றது என்ன? குழந்தைங்களை வளர்க்கறது முக்கியம், ஆனா அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிறது அதை விட முக்கியம். இந்த அக்ஷர் தன்னோட அப்பாவுக்கு பண்ணது சரியா இல்ல தப்பா? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.